ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி கொண்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே இந்த விதமான கூட்டம் குறைத்தல் வந்துள்ளார்கள் என்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடப்படக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நல்வருளாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையாம் யௌமுல் ஜும்ஆவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயத்திலே உங்களால் முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறு, இவைகளெல்லாம் விட்டும் தவிர்த்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளெல்லாம் விட்டு முற்றாக தவிர்த்து வாழ்ந்து வருமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் எல்லாரும் முன்னுக்கு வந்து முன் சப்புகளை நடக்கிறீங்கன்னா பின்னால் வராங்க. இதே சரி நிறைய பேர் நின்று கொண்டிருப்பாங்க. சப்புகளை வரிசையாக இருக்க பழகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவிலே இறையச்சம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இறையச்சம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வை பயப்படுதல். அல்லாஹ்வை பயப்படுதல் என்ற விடயம் இருக்கிறது. இது ஒரு மனிதன் உள்ளத்தில் ஆழமாக பதியாவிட்டால் அவன் ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. இது ஒரு போலித்தனமான நாடகமாக ஒரு விஷயம் அல்ல. ஏன் நான் சொல்றேன் என்றால், இறையச்சம் என்ற பெயரிலே, அல்லாஹ்வை பயப்படுதல் என்ற பெயரிலே நிறைய தப்பான காரியங்கள் நடந்திருக்கிறது. சமூகத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் என்ன செய்வார்கள்னா, இறையச்சம் அல்லாஹ்வை பயப்படுபவர்களுக்கு சில அளவுகோல்களை வைத்திருப்பார்கள். உதாரணமா, ஆணாக இருந்தால் நீளமான தாடி, பெரிய ஜுப்பா, பெரிய தலைப்பாக இப்படி எல்லாம் கட்டி ஒரு ஆம்பளை வருவாராக இருந்தா அவர் இறையச்சம் அல்லாஹ் பயந்தவர் என்று சமுதாயத்தில் நம்புவாங்க. பொம்பளைகளாக இருந்தா அவன் முழு ஹிஜாப் அணிஞ்சு கண்ணை மூடி அவ யாரோட துணையோட வருவாண்டா அவன் இறையச்சம் உள்ள பொம்பளை என்று சொல்லி ஆக்கள் நம்புவாங்க, எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்கள் வீதிகள்ல வாசல் இருந்து காட்சி நிற்பாங்க. சாதாரணமான பிற சமுதாயத்தை சேர்ந்த வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வருவாங்க போவாங்க. நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களையும் வாலிபர்கள் கல்சன் சேர்த்து போட்டாங்களா போகும் வருவாங்க. அந்த பொம்பளை கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனா தொப்பி வச்சு தாடி வச்சு ஒரு ஆள் வருவாராக இருந்தா வாசல்ல நிக்கிற பொம்பளை உள்ளுக்கு போயிடுவான். என்னன்னா அவன் நினைக்கிறா இவர் ஒரிஜினல் முஸ்லீம் வாராரு, அல்லாஹ்வுக்கு பயந்த மனுஷன் வாராரு என்று அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க உள்ளுக்கு போறாங்க. இப்படி இந்த ஆடைகளை வச்சு இறையச்சத்தை அளக்கிற ஒரு தன்மை, அல்லாஹ்வை பயப்படுற ஒரு தன்மை இருக்கிற சகோதரர்களே, இது போலியானது. முதலில் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஜுப்பா போட்டவன், தாடி வச்சவன், அபாயா போட்ட பொம்பளை எல்லாம் இறையச்சம் இல்லாத பொம்பளை நான் சொல்லல. அந்த இறையச்சத்தை அளக்கிறதுக்கு இதை நீங்க கருவியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா அப்படி நாம நம்பித்தர நிறைய பேர் மோசம் போயிருக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தது, இந்தியாவிலிருந்து ஷேகுமார்கள், தங்கல்மார்கள் என்றெல்லாம் வருவாங்க. அவங்க வந்தா முஸ்லிம்களுடைய வீடுகளில் தங்குவாங்க. அந்த வீட்டுடைய ஆண் வெளியேறி பள்ளிவாசலுக்கு வாங்கி சொன்னா தொழுவதற்காக பள்ளிக்கு போவான். ஆனா அந்த ஷேகோ தங்களோ அவர் பள்ளிக்கு போக மாட்டார். கேட்டா சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ்வோட நேரடி தொடர்புள்ளார்கள், நீங்க பள்ளிக்கு போய் தொழுவிட்டு வர நேரத்துக்கு இடையில நாங்க காபத்துல்லாஹ்வே தொழுவிட்டு வந்துருவோம் என்று அவங்க சொல்லுவாங்க. இது இந்த சமுதாயம் நம்பிடுச்சு. இதால எந்த அளவுக்கு நம்பினாங்க தெரியுமா? வீட்டுல தங்களுடைய மகன்மார்களை, மனைவிமார்களை எல்லாம் தன்னந்தன்மையில அந்த சேகுமார்கள், தங்கல்மார்களோட விட்டு விட்டு வழியே போவார்கள் ஆண்கள். நல்லா வழங்கிக் கொள்ளணும். எவ்வளவுதான் இறையச்சம் உள்ளவனா இருந்தாலும் அவன் ஆம்பளை தான், பொம்பளை தான். ஆம்பளைக்குரிய அந்த குணத்தை அவன் காட்டாம இருக்க மாட்டான். பெண்ணுக்குரிய குணத்தை அந்த பெண் காட்டாம இருக்க மாட்டான். இது இயல்பு. அதுக்காகத்தான் இஸ்லாம் தடை உத்தரவு விதிக்கிறது. ஆகுமான ஆண்களோடு ஆகுமான பெண்களோடு மட்டும்தான் அனுமதிக்கிறது. ஏன்? எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். பின்னால அது ஒரு சமூக சீர்கேடாக, ஒழுக்கக்கேடாக, குடும்பத்துக்கு ஒரு கோடாரி காம்பாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் காய் நகர்த்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இறையச்சம் அளக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு அளவுகோல் இல்லை. ஜிப்பா எல்லாம் ஒரு இறையச்சத்தை அளக்கிற ஒரு ஆலையாக இருந்தால், இன்றைக்கு உலகத்துல கொமைனி என்ற இருந்தான் ஈரான்ல, அந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக. அவன் தான் ஆக உலகத்துல முஸ்லிம்கள் அதிகமாக கொண்டு குவிச்சவன்.
ஈரான் ஈராக் யுத்தத்துக்கு சைன் பண்ணவன், அந்த சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்களை கொள்வதை பற்றி எந்த கவலையும் இல்லாதவன், போர் கொடுத்தவன், இப்படி எல்லாம் பார்த்தா ஜிப்பா தாடி எல்லாம் ஒரு மனுஷனை நல்லவன் என்று அழைக்கிறதுக்கு அடையாளம் கிடையாது என்பதை முதல் நான் சொல்கிறேன். இறையச்சம் உள்ளவன் என்பதற்கு அடையாளம் இல்லை என்று நான் சொல்றேன். சிலாக என்ன செய்வாங்க தெரியுமா? மெல்ல பேசுவாரு. அவரோட காதோட நம்மளோட அவரோட வாயோட நம்மளோட காதை வச்சு கேட்டாதான் விளங்கும். அந்த அளவுக்கு மெல்ல பேசுவாரு. சத்தமா பேசுறவன், அல்லாஹ்வுக்கு பயப்படாதவன், ஒரு ஒழுக்கம் இல்லாதவன் என்ற ஒரு வகையான பார்வையின் பேச்சு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. அமைதியா பேசினால் இறையச்சம் உள்ளவராம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறாராம் என்ற வகையான பேச்சுக்கள் இருக்கு. இதெல்லாம் அளவுகோல் கிடையாது. இறையச்சத்தை அளக்கிறதுக்கு இதெல்லாம் அளவுகோல் கிடையாது என்பதை முதல்ல இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சத்துடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பயப்படுற விஷயத்துல தாற்பயம், உலகத்துல நாம எதையாவது பார்த்து பயந்தோம் வேண்டாம், சிங்கம், கரடி, புலி அல்லது பயங்கரமான மிருகங்கள் அல்லது பயங்கரமான ஒரு மனுஷன் கெட்டவன், இவனை எல்லாம் பார்த்து பயந்தோம் என்றா அந்த பயத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம் என்றா அவனை விட்டு தூரமா ஓடுவோம், அவனை விட்டு விலகுவோம். சிங்கத்தை கண்டா ஓடுவோம், நெருப்பை கண்டா விலகுவோம். ஏன்? அது தீமையானது என்று அதுக்கு பயந்து விலகிறோம். ஆனா பயப்பாட்டில அல்லாஹ்வை மட்டும் பயப்படுறவன் அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்குவான், அல்லாஹ்வின் பக்கமாக சேருவான், அல்லாஹ் அவனை அணைச்சு கொள்ளுவான், அல்லாஹ் அவனை பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த பயம் என்ற ரெண்டு வகையான பயம். ஹவுஃப் என்ற பயம் அரபு வார்த்தையில ஹவுஃப் என்று வந்தாலும், தக்வா என்று வந்தாலும், இறையச்சம் என்று வந்தாலும் ரெண்டுக்கும் ரெண்டு வேற அர்த்தம். உலகத்துல பயப்படுறதை கொண்டு மனுஷன் விலகி ஓடுவான், அல்லாஹ் பயப்படுறதை கொண்டு மனுஷன் அல்லாஹ்வின் பக்கமாக சேருவான். இங்குதான் இந்த பயப்பாட்டுக்குரிய வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, இந்த இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். அல் முத்தகீன் என்றும் 43 இடங்கள்ல, அல் முத்தகூன் என்ற வார்த்தை 6 இடங்களிலும், அத் தக்வா என்ற வார்த்தையை 15 இடங்களிலும், அல்லாஹ்வை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை 73 இடத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்ற அந்த வார்த்தை என்பது முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பயப்படுதல் என்பதிலே என்ன அர்த்தம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயப்படுதல் இறையச்சம், இறையச்சம், தக்வா, தக்வா என்றால் என்ன என்று நிறைய பேர் கேட்கப்பட்டுச்சு. நிறைய அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு பாதையிலே நீ போறாய், போய்கொண்டிருக்கும் பொழுது வழியில நிறைய புல் பூண்டெல்லாம் இருக்கிறது, அதே நேரம் முள்ளு புதர்கள் இருக்கிறது. அந்த முள்ளு புதர்கள் உன் ஆடையை கிழித்து விடாமல் எவ்வாறு நீ அதை உன்னுடைய ஆடையை உயர்த்தி கொண்டு பக்குவமாக நீ நடந்து செல்வியோ அது மாதிரி தான் இறையச்சம் என்பது என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கொடுக்கிறார்கள். இது என்ன தெரியுமா விளக்குறது? நன்மையின் பக்கமாக செயல்படுவதும் தீமையிலிருந்து விலகுவதும். இதுதான் இறையச்சம். இறையச்சம், இறையச்சம் என்றால் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு தக்பீர் கட்டுறது, மனுஷியாளர்களுக்கு தஸ்பீஹ் செய்கிறது, இது இறையச்சம் அல்ல. இதெல்லாம் அவுராதுகள், வணக்க வழிபாடுகள். இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹலால் ஆக்குறதுல ஈடுபடுறது, ஹராத்திலிருந்து விலகிறது. சுருக்கமா சொன்னா ஹராத்திலிருந்து விலகிறது. ஹராத்திலிருந்து விலகிற தன்மை நம்மிடம் கிடையாது. அல்லாஹ் பாவமான காரியங்கள் அடையாளப்படுத்துறது விலகிற தன்மை கிடையாது நம்மிடம். நம்முடைய எல்லாம் இருக்கு, நன்மையான காரியம் இருக்கு, நோன்பு செய்வோம், நோன்பு முடிப்போம், தொழுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அல்லாஹ் தடுக்கிறது விலக மாட்டோம். அப்ப இறையச்சம் அங்கெல்லாம் இல்லாம போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு உதாரணமா எந்த இது வானத்துல கூட இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இந்த கோள்கள் எல்லாம், சந்திரன், சூரியன் எல்லாம் அதனுடைய பாதைகளுக்குள்ளே, அதற்கு வரையறுக்கப்பட்ட வட்ட வரைவுக்குள்ளே அது சுத்தி கொண்டு வருகிறது. ஒன்று ஒன்றை மோதிக்கொள்ளாது, ஒன்றுடைய பாதையில இன்னொன்று போகாது என்று அல்லாஹ் சொல்றான். வானத்துல கோள்கள்ல கூட அல்லாஹ் அந்த இறையச்சத்தை வச்சிருக்காங்க. அதுல பாதையில போறதுதான் அதுக்கு உள்ள முதலாவது இறையச்சம். இன்னொருத்தங்க பாதையில போகாம இருக்கிறதும் அது இறையச்சத்தை சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுறது. அல்லாஹ் சொன்னது ஒன்ற பாதையில நீ போ, வேற எந்த பாதையில நீ போகாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்மையை செய்யணும், தீமையிலிருந்து விலகணும். உதாரணமா சொல்றேன், இப்படி சொன்னா இப்படி வழங்க உங்களுக்கு. நம்மகிட்ட ஒரு பொறுமதியான கார் இருக்குது, கார்ல பெட்ரோல் இருக்குது, குவாலிட்டியான வாகனம், தரம் கூடுற வாகனம், எல்லாம் வேகமா ஓடும், நல்ல டிரைவர் இருக்கிறான், எல்லாம் செய்யறதுக்கு நம்மகிட்ட எல்லா குவாலிட்டியான ஒரு எல்லா வகையிலும் தகுதியான ஒரு வாகனம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் வேகமா போகக்கூடியவனுக்கு குறிப்பிட்ட எல்லைக்கு போகும்பொழுது
அவனுக்கு அதுல பிரேக்கும் இருக்க வேண்டும். ஒரு வாகனத்துல எல்லா நல்ல நன்மை இருந்தாலும் அதுல பிரேக் என்ற ஒரு அம்சமும் இருக்கணும். பிரேக் இல்லைன்னு சொன்னா அவன் போற பாதையில போக மாட்டான். திடீரென்று வரும் இடர்கள், திடீரென்று ஒரு வாகனம் குறுக்கரும், திடீரென்று ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்திலிருந்து தப்பி அந்த வாகனத்திலிருந்து விலகி அவன் அதிலிருந்து விலக வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பிரேக் பிடிக்கணும். அவனோட வாகனம் பிரேக் இல்லைன்னா கொண்டே அடிச்சு பள்ளத்தை வந்து பிறந்து அடிபட்டு நாசமா போயிடுவான். நாம உலகத்துல பாக்குறோம். இது மாதிரி நாம வணக்கம் செய்யறோம். நம்முடைய எல்லா அம்சங்களும் இருக்கு, நல்ல அம்சங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா ஹராத்துல இருந்து பிரேக் பிடிக்கிற தன்மை நம்மகிட்ட கிடையாது. ஹராத்துல இருந்து விலகுற தன்மை நமக்கு கிடையாது. இதனாலதான் நமக்கு இறையச்சம் வர மாட்டேங்கிறது. இறையச்சத்துக்கு சுருக்கமான வரைவிலக்கணம் தான் நன்மையின் பக்கமாக ஈடுபடுவது, தீமையிலிருந்து விலகிறது. இது ரெண்டு இருக்கணும். நமக்கு ரெண்டும் இல்லாம நாம் ஒரு நாளும் ஒன்று செய்ய முடியாது என்பதை முதலில் நாமே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதான் அல்லாஹ் சொல்றான், பயப்படுறீங்களா? முறையா பயப்படுங்க அல்லாஹ்வே. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ், விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயப்படுற விதத்துல பயப்படுங்க. அதுல ஒரு அம்சம் என்னது? நன்மையின் பக்கமாக எவ்வளவு எல்லாத்தையும் பின்பற்றுறீங்க, தீமையிலிருந்து விலகுறீங்க. இல்ல, தீமையிலிருந்து விலகினாத்தான் அல்லாஹ்வை நீங்க பயப்படுற மாதிரி பயப்படுவீங்க. வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகி விடாதீர்கள் என்றார் அல்லாஹ். அப்படின்னா என்ன? முஸ்லிமா வாழ எல்லா அமல்களும் உதவி செய்யும். மௌத்தாகும் போது காபிரா மௌத்தாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹராத்தால தப்பான காரியங்களால நாம காபிராவா மௌத்தாறதுக்கு இடம் இருக்கிறது. அதனால நீங்க முஸ்லிமா இல்லாம மௌத்தாகிறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லக்குள்ள அல்லாஹ் பயப்படுற மாதிரி பயப்படுங்க, நன்மையின் பக்கமாக செயல்படுங்க, தீமையிலிருந்து விலகுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, கீழ யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதரே மனிதர்கள்ல கண்ணியத்துக்குரியவன் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள். கண்ணியம், உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கண்ணியம், அந்தஸ்து, மரியாதை, சிறப்பெல்லாம் வருவதாக இருந்தால் அவன் பொருளை கொண்டோ அவன் பதவியை கொண்டோ பட்டத்தை கொண்டோ எல்லாம் வார கிடையாது. அதெல்லாம் கண்ணியம் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளால திட்டுவான். ஒரு மினிஸ்டர் வருவான் வைங்களேன், அவனை கூப்பிடுவாரு மரியாதையா தலை ஒஞ்சு, உள்ளுக்குள்ளால திட்டி கூப்பிடுவாங்க. ஒரு வாக்கில கட்டுவான், மூதேவிய நாம வரவேற்கிற வழி இல்லாததுன்னு சொல்லி கொடு. இறையச்சம் அது அதான் உலகத்துல கிடைக்கிற கண்ணியம் என்றது. பதவி, பட்டம், அந்தஸ்து, மரியாதை, காசி, பணம் எல்லாத்தாலையும் கேவலப்படுறதும் இறையச்சம் இல்லாததால. அதான் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும்போது மன் அக்ரமுன் நாஸ், மனிதர்கள கண்ணியத்துக்குரியவன் யார் என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அத்காஹும், அல்லாஹ்வை யார் பயப்படுகிறானோ, இறையச்சம் எவன்கிட்ட இருக்கிறதோ அவன் தான் கண்ணியத்துக்குரியவன், அவன் தான் சிறப்புக்குரியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை ஒரு மனுஷனால கண்டுபிடிச்சிட முடியுமா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னாருக்கு இறையச்சம் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறேன்? நான் சொன்ன மாதிரி ஒரு நாளே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் சொல்லலாம் சொல்றாங்க, அத்தக்குவா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கதான் இருக்குன்னு நெஞ்ச காட்டுறாங்க. இறையச்சம் என்பது உள்ளத்துலதான் சொல்றாங்க. வல்லாஹு அலீமும் பிதாத்தி ஸுதூர், உங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கிறான் எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன நினைச்சிட்டு பேசுறேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் புகழுக்கு பேசுறேன்னா, கண்ணியத்தை எதிர்பார்த்து கேட்கிறேன்னா, அல்லது உங்களோட மரியாதை எதிர்பார்த்து பேசுறேன்னா, அல்லாஹ்க்கு பயந்து பேசுறேன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? இப்ப எந்த உள்ளத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். யாருக்காக பேச, எதுக்காக பேசுறேன், மறுமை நன்மைக்காக பேசுறேன்னா, உலக புகழுக்காக பேசுறேன்னா அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையச்சத்தை பார்க்கிறான், எந்த உள்ளத்தை பார்க்கிறான். அல்லாஹ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒன்றை மனுஷனால பார்க்கிறான். அதாவது என்ன தெரியுமா, உள்ளத்துல இருக்கிற ஒரு ஊசலாட்டத்தை அல்லாஹ் உணர்றான்னா மனுஷனால உணர முடியாது. எனக்கு இறையச்சம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. என்ன பார்த்தா அப்படி தெரியும், இறையச்சம் உள்ள ஒரு மாதிரி தெரியும். நான் நடிச்சுக்கிட்டு போக கூடலாம். எங்க ஊர்ல வந்து நீங்க என்ன காட்டீங்கன்னா தெரியும், அவன் ஒன்னா நம்ம ரவுடின்னு சொல்லி போட்டு ஊர்ல கூட சொல்லுவானுவல். ஆனா இறையச்சம் என்ன, நான் வந்து இங்க பேச்சை வச்சு மயங்கிறப்படாது, என்ன தோற்றத்தை வச்சு மயங்கிறப்படாது. என்ன இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ளத்துல இறையச்சம் இருக்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஆனா சொல்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறையச்சம் எப்படி வருமா, இருக்குமா, போகுமா? இறையச்சம் ஒரு மனுஷன் 24 மணி தான் இருந்துகிட்டே இருக்குமா? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 24 மணிக்கு அளவு ஒரு மனுஷனுக்கு இறையச்சம் என்றது இருந்துகிட்டு இருக்காது. இறையச்சம் என்றது என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஹராத்திலிருந்து விலகுது. ஒரு மனுஷன் ஒரு வியாபாரம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு பயந்து தான் வியாபாரம் செய்கிறான். அவன் நிறுத்து கொடுக்கும் போது, காசு எடுக்கும் போது வியாபாரத்தில் அவன் எல்லாம் பயப்பட தேவையில்லை.
அவன் அளவு நிறுவைகள்ல மோசடி செய்யும் போது அவன் அல்லாஹ்வை பயப்படணும். அவன் தரமான பொருளை கொடுக்கக்குள்ள இல்ல பயப்பட தேவையில்ல, அவன் தகுதியற்ற பொருளை கொடுக்கக்குள்ள அல்லாஹ் பயப்படணும். அந்த நேரத்தில் வார உணர்வு, அந்த நேரத்தில் வார உணர்வு என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். 3 சஹாபா 3 பேர் பனி இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு குகைக்குள்ள போய் மாட்டிக்கொள்றாங்க. அந்த குகையில அந்த 3 பேரும் போன உடனே ஒரு கல் வந்து அடைச்சி அந்த வாசல் மூடப்படுகிறது. அதை வெளியேறதுக்கு வழி இல்லாம அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறதாக அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டு அவங்க 3 விஷயத்தை பேசுறாங்க. ஆளுக்கு ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு மாமி மகள் இருந்தால், அந்த மாமி மகள் அழகானவள், அவளை அடைவதற்காக நான் பல முறை பல நேரங்களை முயற்சி பண்ணி இருக்கிறேன். அவளோட வழியை கேட்டு நிற்கிறேன், அவள் ஒத்துக்கொள்ளல. ஒரு நாள் அவளுடைய தேவை நிமித்தமாக அவளோட வறுமையின் காரணமாக என்னிடம் வந்தால், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதாக இருந்தால் என்னுடைய இந்த உணர்வுக்கு என்னுடைய ஆசைக்கு நீ அதை கட்டுப்பட வேண்டும், என்னுடைய எண்ணத்துக்கு நீ உடன்பட்டு வர வேண்டும் என்று கேட்டேன். அவளும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொண்டாள். அவளுக்குரியதை கொடுத்து அவளை கீழே கிடத்தி அவளுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் நான் அமர்ந்து விட்டேன். அதாவது சினா செய்த களத்துல உச்சகட்டம், ஒரு ஆணுடைய உணர்வுல உச்சகட்டம் அந்த பெண்ணுடைய 2 தொடைக்கு மத்தியில் அமர்றது. அந்த நேரத்தில் அந்த பொம்பளை சொல்றா, ஏய், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், உனக்குரிய உரிமை என்று நீ அந்த முத்திரையை உடைத்து விடாதே என்று சொன்னால் அந்த பெண், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று அவள் சொன்ன உடனே, யா அல்லாஹ், உன்ன பயம் எனக்கு வந்துச்சு, உன்ன பயம் வந்ததால் நான் வந்து விலகினேன், நான் வெளியேறி சென்றேன். இந்த காரியம் உனக்கு பிடித்தமான ஒரு காரியமாக இருந்தால் இந்த குகையை விட்டு எங்களை வெளியாக்கினாயே என்று அவர் துஆ செய்ததாக புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. இது நமக்கு பாயிண்ட் என்னன்னா, ஒரு மனுஷன் எந்த சந்தர்ப்பத்திலையும் விபச்சாரத்திலிருந்து விலக மாட்டான். விபச்சாரத்துக்காக வேண்டி முஸ்லீம் செய்து எல்லா செட்டப்பும் செஞ்சு பொம்பளை நிர்வாணமாக கீழே கிடத்தி தொடக்கி மத்திய அமர் என்ற உச்சகட்ட ஒரு ஆளுடைய நிலைமை. நமக்கு அப்படி வந்தா அப்படி செய்வோமா? நாம விலகுவோமா? அந்த நேரத்தில் அல்லாஹ் பயந்துட்டு வெளியாகிறார். இதுல பாயிண்ட் என்னன்னா, இறையச்சம் அவருக்கு நேரத்தோட இருக்கல, செட்டிங் செய்யக்கூடிய இருக்கல. ஆனா அவள் சொன்ன அல்லாஹ் பயந்துன்னு சொன்ன அந்த கணத்துல வருகிறது அவர் உள்ளத்துல இறையச்சம். அதான் என்ன, அதாவது என்ன, அப்படி ஒரு மனுஷனுக்கு 24 மணி நேரம் இறையச்சம் இருக்காது. அந்த தப்பு செய்யற நேரத்தில் வரதா இறையச்சம். அப்படி இருக்கும்னா ஒருத்தர் ரோட்ல போக மாட்டான். இறையச்சம் இப்படி கண்ண முடியும் பயந்துட்டு போவோம், பஸ் அடி போட்டுருவான். இவரை அல்லாஹ் பயந்துகிட்டே எந்த இருந்தான்னா ஒரு பொண்டாட்டியோட குடும்பம் எழுத மாட்டான். அல்லாஹ் பயம் வரும், பொஞ்சாடி எப்படி கொஞ்சினவன். அப்ப இறையச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 24 மணி நேரம் அலைய உடல்ல தவறான காரியங்கள் செய்யும் போது ஒரு உதிப்பை கொடுப்பான் அல்லாஹ். அந்த நேரத்தில் எப்படிப்பட்டவனுக்கும் அல்லாஹ் அந்த உதிப்பை கொடுப்பான். அந்த நேரத்தை விலகிறதா அவன் தன்மை. ஒளிச்சு சிகரெட் குடிக்கிறோம், ஏன் குடிக்கிறோம்? அது தப்புன்னு நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நல்லது எது கெட்டது ஏதென்று எப்படி நான் அறியணும் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்ட உள்ளத்துல வச்சு பார், அது உனக்கு அது சொல்லும் நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. நீ ஒளித்து பிறர் பார்க்க கூடாது என்ற ஒரு காரியத்தை நீ ஒளிச்சு செஞ்சா அது பாவம் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப சகோதரர்களே, நாம செய்யற விஷயங்கள்ல நல்லது எது கெட்டது நமக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டும் அதை விட்டு விலக மாட்டோம். அப்ப அங்க அல்லாஹ்வுடைய பயம் வருவதில்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரலன்னா நாம நஷ்டவாளிகள் என்பதை இந்த விஷயங்கள் எங்களுக்கு சொல்லும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இஸ்லாத்துடைய எல்லா அம்சத்திலையுமே அல்லாஹ் தஆலா இந்த தக்வா வச்சிருக்கிறார். இது எல்லா அம்சத்தையும் ரசூலுல்லாஹ் ஜும்மா ஓதுற மௌலவின்னு சொல்லி அல்லாஹ் பயந்து கொள்ளுறது ஆரம்பிக்காரு. ஜும்மா ஓத வந்தாலே மௌலவியுடைய முதலாவது உபதேசம் என்ன? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று. அதே போல சொல்றேன், குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நோன்பெடுத்து தொழுகை எடுத்துக்கிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் நீயும் தொழுது வருவீராக, உன்னுடைய குடும்பத்தாரையும் தொழுமாறி ஏறி வருவீராக. நஹ்னு நர்ஸுகுக், நான் தான் உனக்கு ரிஸ்க் அளிக்கிறேன், சாப்பாடுதாரன். லா நஸ்அலுக ரிஸ்கா, உனக்கு நான் ரிஸ்க் கேட்கல. வல் ஆகிபத்து லித்தக்வா, இறையச்சம் உள்ளவனுடைய முடிவு தான் சிறந்ததா இருக்கும் நான் சொல்றேன். அப்ப தொழுகையாளிகள் தொழலாம், 1000 பேர் தொழலாம், விடிய விடிய தொழலாம். ஆனா இறையச்சம் உள்ள தொழுகை தான் அல்லாஹ் தஆலாவோடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்று இந்த சொல்லு நமக்கு சொல்லுகிறது. அதே போல குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா, நபியே, அவர்களிடமிருந்து ஜக்காத்தை நீ பிடுங்கி எடுப்பீராக, வ துஸக்கிஹிம் பிஹா, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒரு வணக்கத்துக்கு பின்னால இறையச்சம், ஒரு வணக்கத்துக்கு பின்னால பரிசுத்தம் என்று அல்லாஹ் விரும்புறான். அதுக்கு
இது மாதிரி பள்ளிவாசல் நிர்வாகம் செய்கிறவனுக்கும் அல்லாஹ் தஆலா தான் சொல்றான். யார் மன்னாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யறான் இருக்கான் இல்லையா, அவன் யார் மர்மையை அல்லாஹ்வை பயப்படுறான், அவன் தான் பள்ளிக்கு ட்ரஸ்டி. அல்லாஹ் சொல்றது. நாம உலகத்துல பட்டம் பதவி அந்தஸ்தோட இருந்துகிட்டு இருக்கலாம், முழு ஹராத்தை நாம செஞ்சுக்கிட்டு எந்த தகுதியும் கிடையாது, நமக்கு பள்ளி ட்ரஸ்டியா இருக்கிறது. அல்லாஹ் சொல்ற யார் மர்மையில அல்லாஹ் பயப்படுறானோ அவனுக்கு தான் அந்த தகுதி என்று அல்லாஹ் சொல்றான். எல்லாத்துக்கும் இறையச்சம் தான். அதே மாஷா அவர்களே, குர்பானிக்கும் அல்லாஹ் லய்யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாஹா வலாக்கின் அலஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கிற ஆட்டுடைய மாட்டுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ் கிட்ட போறல என்றால் உங்களோட எண்ணத்தை தான் உங்களோட இறையச்சம் தான் அல்லாஹ் கிட்ட போகுது என்று அல்லாஹ் சொல்றான். சவுதியில இருந்து ஒருத்த காசு அனுப்புறான் மாடு இருக்கிறதுக்கு. இங்க என்ன செய்யுது, 100 மாடு அறுக்க வந்தா அதுல 50 மாட்டு காசு சிலவன் அடிச்சிடறான். நாங்க கேள்விப்படுறோம். அவனுக்கு கூலி கிடைச்சிடும் காசு கொடுத்தவனுக்கு. இங்க அடிச்சவன் அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றத்தால குத்தவாளி ஆகுவான். அதுக்காக அந்த வணக்கத்தை நாம செய்யாம விடையலாம் சொல்லலாம். அதனால செய்யாம 100 பேருக்கு கிடைக்கிற இறைச்சி நன்மையா கிடைச்சிட்டு போகட்டும். எண்ணத்துக்கு கூலி கொடுத்த அடுத்த நிமிஷத்துல அல்லாஹ் வர வைக்கிறான் அவனுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு. இந்த பள்ளி ஹரிக்கு வந்தா பொம்பளை யாருக்கு கூலி? இங்க உங்க ஒருத்தருக்கு கூலி கிடையாது. அந்த முழு கூலி அந்த பொம்பளை பெற்றுக்கொள்றாள். ஹதீஜா சொல்லக்கூடிய பேர்ல இப்ப ஜாமியுல் ஹதீஜா என்ற பேர்ல இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. யாரு அந்த பொம்பளையா வந்து சொல்லுறாங்க? இல்ல, எந்த சுயநலமும் இல்ல. நாம பள்ளி கட்ட மாட்டோம். நாம கட்டுறவல்ல தொழுவோம். நாம நம்ம வீடு கட்டுவோம். 25 லட்சம் 50 லட்சம் 70 லட்சம் 1.5 கோடிக்கு வீடு கட்டுவோம். முழு ஹராத்தங்கிறதுக்கு வீடியோ செட்டப் அது இது எல்லாம் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நம்மளோட வீட்டுக்கும் அல்லாஹ் வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கல்லு வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்? அது இறையச்சமா கூலியை எதிர்பார்க்கிறார்கள். நாம நினைச்சா எல்லாரும் இஃப்தார் செய்யலாம். ஒவ்வொருத்தர கையில நிக்கிற காசுல 10 ரூபாய் 20 100 ரூபாய் போட்டா 1000 இஃப்தார் செய்யலாம். ஆனா நாம இஃப்தார் செய்ய மாட்டோம். எவனோ கொடுக்குற இஃப்தாருக்கு செய்யலாம். அதுக்காக வரவர விஷயம் இல்லைதான் நன்மையை பெற்றுக் கொள்றான். பாருங்க, அல்லாஹ் நன்மையை பெற்றுக் கொள்றதுக்கு எப்படி எல்லாம் அந்த இறையச்சம் அவனுக்கு உதவியா இருக்குது. அவனா வாரான், இங்க அவனா நோன்பு திறக்கிறான், காசை கொடுக்குறான். இன்றைக்கு இந்த பள்ளியில சொல்ற அவ்வளவு பேரும் போறீங்க தொழுவிட்டு, நீங்க தொழுது கொண்டு போகும்போது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஜும்மாவுடைய நன்மையோட மட்டும் போவீங்க. இந்த பள்ளியை கட்டி கொடுத்தவனுக்கு அவனும் அங்க சவுதியில ஜும்மா தொழுவான், கத்தார்ல ஜும்மா தொழுவான். தொழுது போட்டு அவன் ஊட்ட போகல அவன் நன்மையையும் உங்களை போல நன்மையை சேர்த்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போவான். அப்ப தூக்கி வீசுற காசுல அவனுக்கு கிடைக்கிற நன்மையை பாருங்க. அப்ப இறையச்சம் நமக்கு எல்லா ரூபத்திலும் வரக்கூடிய சகோதரே, இது அல்லாஹ் தஆலா சொல்றான். நோம்புக்கும் இதே தான் அல்லாஹ் சொல்றான். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக அடைவீர்கள் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இறையச்சத்தை நோன்பு எப்படி ஏற்படுது சகோதரர்களே? நோன்பு எப்படி ஏற்படுது இறையச்சத்தை நினைச்சு பாருங்க. நோன்பு எப்படி ஏற்படுத்தும்டா, இப்ப நாம நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு வச்சிருக்கும் போது வீட்டில வகை வகையான சாப்பாடு செஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த காசுல அது உங்களோட காசுல நம்ம வீட்டுல சம்பாதிச்ச நம்மளோட ஹலாலான சம்பாத்தியத்துல செஞ்ச சாப்பாடு. பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற அவ செஞ்சு வச்சிருக்கிறா. யாருமே இல்ல, நான் மட்டும் ஊட்டறிக்கேன் அல்லது நீங்க மட்டும் ஊட்டறிக்கீங்க. எனக்கு பசிக்கவும் செய்கிறது, தாகவும் வருகிறது. நான் எடுத்து சாப்பிட்டா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. கேட்க வேண்டிய நான் எடுத்து சாப்பிட யாரும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. யாரும் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பசியாகவும் இருக்கிறது, தாகவுமாக இருக்கிறது. நான் சாப்பிட்டா யாரும் காண மாட்டாங்க இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏன் சாப்பிட மாட்டோம்? யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிற காரணத்தால நான் இதை சாப்பிட்டா நோன்பு முறியும், நோன்பு முறிஞ்சா இதுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பான் என்று பயந்து நாம நோன்புல இருக்கிற காலங்களை தப்புல இருந்து விலகிறோமா இல்லையா? ஆகுமான உணவையே நாம வேணாம் என்று போட்டு விலகிறோம். நம்மட உணவு நம்ம சம்பாதிச்ச ஹலாலான சோறுகறி சாராயம் மதுபானம் அதெல்லாம் கிடையாது. அதை விட்டே நாம விலகிறோம் என்றா நோன்பு பிடிச்சதுக்கு போறோம் ஹராத்தை திண்டா அப்ப அல்லாஹ் பார்க்க மாட்டானா? நோன்பு பிடிச்சது போறோம் அடுத்த வியாபாரி அரிப்பான், கடையில சீனி வைப்பான். 1 கிலோ சீனி தைரியமா 950 கிராம் நிற்பான். அடே அரிசியை கேட்டா ஒரு படியை குறைப்பான். மத்த காரணம் ஏன்? நேரத்தோட நோம்பு மாசத்துல அல்லாஹ் பார்க்கிறான்றதுக்காகத்தான் நீ ஒண்ட சாப்பாட்டே நீ சாப்பிடாம ஒண்ட உணவையே நீ வீணடிக்காம நீ என்ன செஞ்ச பாதுகாத்து விட்டு போட்டு வைத்திருந்தாய். அப்ப அல்லாஹ் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அந்த 100 கிராம் அடிச்சு வச்சுக்கிட்ட போட மாட்டானா? ஹராத்துல ஈடுபட்ட அல்லாஹ் பார்க்க மாட்டானா? அப்ப என்ன போலித்தனமான இறையச்சம் நம்மட்ட நோம்புல கூட
பொய். ஏனண்டா நோம்பு தலைப்புறைக்கு முன்னால் என்ற அதே கண்டிஷன்ல பெருநாள் அன்றைய காலத்தால வந்துடுறோம். நோம்புக்குள்ள நாம் ஒரு மாதிரியா சுத்தமா இருந்தாலும் பெருநாள் எப்ப ஆரம்பிக்குதோ அண்டையில இருந்து பழையபடி செவ்வாய் தலைப்புறையில இருந்து நாம பழையபடி போய் இப்படித்தான் நம்ம வருஷமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் வந்து இறையச்சத்தை நமக்கு ஏற்படுத்தல. இந்த மாசத்துல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மத்த மாசத்துல பார்க்க மாட்டாளா? அல்லாஹ்வுடைய நல்லடி நாம நம்பியிருக்கிற ரப்பு யாரு? நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற கடவுள் யாரு? வேற வேற மதங்கள்ல இருக்கிற கடவுள் கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருப்பான் என்ற கொள்கை இருந்தா பரவாயில்ல. மார்கழி மாதத்துல மட்டும்தான் கடவுள் ரோட்டுக்கு வருவான் என்றுனா பரவாயில்ல. நாம நம்பியிருக்கிற கடவுள் யாரு? ரப்புல் ஆலமீன். ஹுவல்லதி ஃபிஸ்ஸமா இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன். அவன் தான் வானத்துக்கும் ரப்பு கடவுள், அவன் தான் பூமிக்கும் கடவுள். ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். ரெண்டு கிழக்குக்கும் அவன் தான் ரப்பு, ரெண்டு மேற்குக்கும் அவன் தான் ரப்பு. எல்லாத்தையும் அவன் கண்காணிச்சிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கிறான். நாம நம்புறோம். நாம எப்படி சகோதரர்களே ஹராத்தை செய்யறதுக்கு நாம துணிகிறோம்? விரையச்சம் ஏன் வராம இருக்கிறது? அப்ப விரையச்சம் என்றால் நமக்கு சொல்லி தரப்பட்டது ஒரு போலித்தனமான, நாம நம்பியிருக்கிற ஒரு போலித்தனமான விரைச்சத்தில் இருந்து நாம தெளிவாக விலகி அதுல இருந்து நம்மளோட வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சம் என்பது இருக்கிறதால மனுஷனுக்கு இருக்கிறதால தனி மனுஷனுக்கு லாபமா சமுதாயத்துக்கு லாபமான்னு பார்த்தா லாபம் தான். இறையச்சம் உள்ள ஒரு மனுஷ சமுதாயம் உலகத்தில் உருவாகும் என்றா இந்த உலகமே ஒரு அமைதியான சாந்தமான ஒரு உலகம் உருவாகும். ஏன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பர்ஸ் வந்து பூமியில கிடக்கு, எனக்குரிய பர்ஸ் இல்லை, ஒருத்தன் போட்டுட்டு போறான். எங்க இல்ல நான் இது என்னதுக்கு எடுக்கன்னு சொல்லி ஒருத்தன் போட்டா யாரும் தொட மாட்டான். இங்க போட்டு போனவன் கொழும்புக்கு போய் திருப்பி வந்து கூட 4 நாளைக்கு பிறகு கூட எடுத்துட்டு போக முடியும். ஏன்? எனக்கு சொந்தம் இல்லாத நான் எடுக்க, எனக்கு ஆகுமானது இல்லாத நான் இப்படி தொட, எனக்கு ஹராமானது நான் ஹராமானதுல ஏன் நான் உள்ள என்று ஒவ்வொருத்தரும் விலகுனா ஒவ்வொருத்தருக்கு லாபம். உலகத்துல இறையச்சம் உள்ள சமுதாயம் ஒன்று உருவாகினா அதை போல ஒரு அமைதியான சமூகத்தை உலகத்துல வேற எங்கேயும் காண முடியாது. இப்பவே நாம கொஞ்சம் நெஞ்ச இறையச்சத்தோடு இருக்கபடியாதான் நம்மளோட சமுதாயம் எல்லாத்துலயும் சிறந்து விளங்குது. நமக்கு விளங்குறல்ல. நேற்று கூட நான் பார்த்தேன், இந்த சமுதாயத்துல இஃப்தார் இந்த பள்ளி நிகழ்ச்சி நடந்துச்சு. கசகஜ கஜகஜன்னு பேசிக்கிட்டு இருந்தவெல்லாம் அல்லாஹ் அக்பர் இந்த வார்த்தை சொன்ன உடனே அப்படியே வாய் மூடியாச்சு. பேசுறதுக்கு வாய் மூடி, சாப்பிடத்தான் வாய் இருந்துச்சு. சத்தமே இல்லை, அமைதியா இருந்துச்சு. இந்த சமுதாயம் மட்டும்தான் வணக்கம் செய்யும் போது சத்தம் இல்லாத வணக்கம் செய்யற சமுதாயம் நாம மட்டும்தான். தொழுகை எடுத்தா அப்படி அல்லாஹ் அக்பர் ஒருத்தன் தக்பீர் கட்டா சரி, பெரிய ஒரு மாநாடு போடுங்க, கஜ 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 பேசிட்டு இருப்பான். அல்லாஹ் அக்பர் இமாம் தக்பீர் கட்டினா மயான அமைதி நிலவும். வேற எந்த சமுதாயத்திலையும் எந்த கோயிலையும் எந்த சர்ச்சிலையும் எந்த பன்சலையிலையும் அப்படி அமைதியான ஒரு வணக்கத்தை காண முடியுமா? அல்லாஹ் ரசூல் உருவாக்கிற அந்த இறையச்சமுள்ள சமுதாயத்துடைய ஒரு நூல், ஒரு சாதாரணமான பங்கு இவ்வளவு ஒரு பிரமதியான ஒரு சூழல் உருவாக்குறா முழுக்க இறையச்சமுள்ள சமுதாயம் நான் மாறுறது எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியா நாம் அதன் பக்கமாக தனி மனுஷனுக்கு லாபம், சமுதாயத்துக்கு லாபம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனைவி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பொம்பளோட இறையச்சத்தை பாருங்க, அந்த பொம்பளோட இறையச்சத்தால எவ்வளவு நலம் வந்து பாருங்க சமுதாயத்துக்கு. அவர் சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, சாபித் இப்னு கைஸுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய கணவருடைய ஒழுக்கத்திலோ அவருடைய இறையச்சத்திலோ அல்லாஹ்வுடைய ஒரு பயப்படுற விஷயத்திலோ நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா நான் அந்த கணவனோடு தொடர்ந்து வாழ்வேனாக இருந்தால் நான் குஃப்ருக்கு போய்விடுவேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. என்னிடமிருந்து அவரை நீங்கள் அகற்றி விடுங்கள், என்னிடமிருந்து அவருக்கு விவாக விலக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன சகோதரர்களே, அவருக்கு குடும்ப வாழ்க்கை அவருக்கு இயலாம இருக்கு. எல்லாம் அவர் அல்லாஹ் தொழுகிறாரு, பயப்படுறாரு, ஒழுக்கமான குணம் உள்ள ஆளா இருக்காரு, சாப்பாடு கொடுக்காரு, உடுப்பு கொடுக்காரு, உடு வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா குடும்ப வாழ்க்கையில அவருக்கு அவரோட சரியா ஈடுபட முடியல, அவரோட தேவை நிறைவேற்றவரால் முடியல. சுருக்கமா சொன்னா அவர் முழு ஒரு ஆணாக இல்லை. அந்த பொம்பளை வந்து ரசூலுல்லாஹ் சொல்ற காரணம், நான் தொடர்ந்து அவரோட வாழ்ந்தா நான் குஃப்ருக்கு போய், குஃப்ர் என்ற சினா விபச்சாரத்துக்கு குஃப்ர் என்ற வார்த்தை அவ பாவிக்க ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சாங்க. அப்ப விபச்சாரம் என்றது குஃப்ர், இறை நிராகரிப்புல கொண்டு எப்படி நம்மளை காவிராக்கும் என்று விளையக்கூடும். அப்பா சொல்றா,
எனக்கு நான் குஃப்ர்ல போயிடும் பயமா இருக்கு யார சொல்லலாம், என்ன விலக்கி விடுங்கன்னு சொல்றான். ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, சாபித் இப்னு கைஸ் உனக்கு தந்த தோட்டத்தை, மகராக தந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுக்கிறாயா என்று கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, தோட்டத்தை இந்த அரமர் என்ன அளவு வேண்டாம் என்ன அவர்கிட்ட கழட்டி விட்டுருங்க என்று அவர் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அவர் சொல்றாரு, ஏன் அந்த பொம்பளை சொல்றா, என்னுடைய கணவனை இன்னொரு ஆணோடு நான் பார்க்கும் பொழுது, இணைச்சி பார்க்கும் பொழுது அதை போல ஒரு அருவருப்பை நாம் இறங்கி அடைகிறது. எனக்கு இறையச்சத்திர பயம், அல்லாஹ் பற்றிய பயம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் அவர முகத்துல காரி துப்பி இருப்பேன்னு சொல்றாரு. அரபுக்கு ஒரு பழக்கம் காரி முகத்துல துப்புறது, அந்த பழக்கத்துல அவர் சொல்றான், எனக்கு அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இல்லைன்னா அவர முகத்துல காரி துப்பி இருப்பேன் என்றாலும் நான் விலக்கிக்கிட்டு அவர் சொல்ற செய்தி இன்னொரு ஹதீஸ்ல பாக்குறேன். அப்ப பாருங்க, ஒரு பொம்பளை இறையச்சம், அவளுக்கு உடல் தேவை இருக்கிறது, ஆனா அல்லாஹ்வுக்கு பயப்படுற காரணத்தால இன்னொரு ஆம்பளை கிட்ட போறதுக்கு அவள் தயாரா இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு பொம்பளையை விட மோசம் ஒரு ஆம்பளை, அவன் வீட்டு அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வெளியால குரங்குகளை தெரிவிக்கிறான். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வசதிக்காரர்கள் எடுத்து அவங்களோட வாழ்க்கையில ஜினா என்பது ஒரு சர்வசாதாரணமான விடயம். காசை வச்சு என்ன ஆட்டமும் போடலாம்னு நினைக்கிறாங்க வசதிக்காரன். ஏழைக்கும் அந்த காசு இருந்தா அதுக்கு இறங்கிடுவானோ அளவுக்கு இருக்கு நிலைமை. ஏன்னா அப்படித்தான் விபச்சாரத்துடைய கதவுகள் வாசல் திறந்து விடப்பட்டிருக்கு. வாசல் இறங்கினா ரோட்ல இறங்கினா பொம்பளை தான், அவளோட பார்வை, அவளோட சிரிப்பு, அவளோட கிடுகிடுப்பு, அவளோட கிடுகிடுப்பு எல்லாம் ஒரு ஆம்பளை அப்படி ஆட்டி போட்டுரும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த பொம்பளை நிலைமையை பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் அவைக்கு தேவை, உடம்புக்கு அவர் கொடுக்கிறார் இல்ல, இவரோட இருந்து வாழை மேலாது சாகை மேலாது, அதனால வெக்கம் இல்லாம வந்து என்ன விட்டுடுங்க யார சொல்லலாம், விலைக்கு விடுங்க யார சொல்லலாம்னு கேட்கிறான். ஏன் அப்பா இன்னொருத்தர் கல்யாணம் முடிச்சு வாழலாம். அது மட்டுமில்ல, அந்த பொம்பளை இறையச்சத்தை பாருங்க, எந்த கணவன் இறையச்சத்திலையும் பண்புலை நான் குறை சொல்ல மாட்டேன் யார சொல்லலான்னு சொல்றான். நான் வேண்டா நம்மளை போட்டு பொம்பளை என்ன சொல்லுவாள், காலியாட்ட பண்ணிட்டு அவனை போல மோசமானவனும் இல்ல, அவன் தொழுவதையும் இல்லை, நோம்பு குடிக்க ஒன்னும் செய்யறல்ல, அவன் செய்தா அவனோட இப்படி வாங்க இல்லாத சொல்லுவாள், இருக்கிறத சொல்றான் அந்த பொம்பளை பாருங்க. அவட ஒழுக்கமான மாப்பிள்ளை, அவர் இன்னொரு பொம்பளைக்கு அவர் போக மாட்டார். ஒழுக்கமான இறையச்சம் உள்ள ஆம்பளை, அவர் நல்லா வணங்குறதுல ஹராத் அந்த விலகி வாழ்ற மனுஷன் என்றெல்லாம் சொல்லி போட்டு இதை யாரும் சொல்லாங்க பிரச்சனைன்னு சொல்றேன். ஒரு பொம்பளை இறையச்சம் பாருங்க சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பு நினைச்சா, அவன் நினைச்சிருந்தா அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் செஞ்சிருக்கலாம், செஞ்சு பிடிபட்டிருக்கலாம், பிடிபடாம வாழ்ந்திருக்கலாம். பிடிபட்டதுக்கு பின்னால வரலாற்றில் இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கும், நபியுடைய காலத்தில் வாழ்ந்த பொம்பளையிலே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வேலை பார்த்திருக்காளுவல், அதை கூட நபியால பிடிச்சிக்கலாம தானே போச்சு ரசூலுல்லாஹ் கூட சொல்லியிருப்பாளுவல். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு மூலமாக அந்த பொம்பளையை பாதுகாக்கிறான். பொம்பளையை ஒழுங்கா நடக்கிறதான சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல எவ்வளவுதான் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் பொண்டாட்டி ஒழுக்கம் கட்டவன் அவனுக்கு ஊர்ல வாழையில. எவ்வளவு பெரிய சண்டியன், அவர் எவ்வளவுதான் பெரிய அதிகாரி, பெரிய ஒரு பெரிய ஆள உலகத்துல வாழ்ந்துட்டு போகட்டுமே, அவனுக்கு ஊர்ல கால வந்து கும்பிடட்டுமே, அவன் பொஞ்சாதி ஒழுக்கம் கட்டவன், அவன் ஒழுங்கா இருக்கான இவன் என்ன ஆம்பளைன்னு வாங்குவன், இவன் என்ன நமக்கு சொல்லுவார், அவன் பொஞ்சாதி ஒழுங்கா வச்சுக்க தெரியல, இவன் நமக்கு பேசுறது கேட்பான். ஏன் ஆம்பளைன்ற மானத்துல மரியாதைய கண்ணியத்துல பொம்பளைன்ற பங்கு இருக்குது. பொண்டாட்டி மட்டுமில்ல, சகோதரியும் தான், உம்மாவும் தான். பொம்பளைகளே ஒழுங்கா இருந்தா தான் ஆம்பளை தலைமை வாழ முடியும். அப்ப பொம்பளைகளுக்கு இறையச்சம் வரணும், அதுக்கு முன்னுதாரணமா இந்த பொம்பளை வாரா. அப்ப தனி மனித மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் இறையச்சம் என்பது லாபமே ஒழிய நஷ்டம் கிடையாது அவர்களே. அதனால இறையச்சம் உள்ள மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, இந்த இறையச்சத்தை பத்தி துஆ செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அதிகமாக இருக்கும். அதுல ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன் யா ரப்பு, உன்னிடம் இறையச்சத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ். வல் அஃபாஃப வல் கினா, யா அல்லாஹ், நான் பிறரிடம் தேவையற்று இருப்பதை விட்டும் பேணுதலாக இருப்பதற்கு உன்னிடம் கையேந்திரன் யா ரப்புன்னு கேட்பாங்க. எவ்வளவு அர்த்த புஷ்டியான பிரார்த்தனை பாருங்க சொல்லு. முதல்ல நேர்வழி, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தா. நேர்வழி இல்லாம ஒரு மனுஷன் சொர்க்கம் போக இயலாது. அதனால நேர்வழியை கேட்கணும். ஒத்துக்கா, யா அல்லாஹ் இறையச்சத்தை தா, அல்லாஹ்வோட பயத்தை தா. நேர்வழி நமக்கு இருக்கு, நாம இஸ்லாத்தில் இருக்கும், ஹிதாயத்தில் இருக்கும், இறையச்சம் தேவை, அல்லாஹ்வோட பயம் வேணும். இதை கேட்கணும், கேட்காம கிடைக்க எல்லா அல்லாஹ்கிட்ட கேட்கணும். காசு பணம், ஊடு வாசல், மனைவி மக்கள், புள்ள குட்டி, வியாபாரம், லாபம் மட்டுமல்ல, இறையச்சம், பண்பாடு எல்லாமே அல்லாஹ்கிட்ட கேட்கணும். ரசூலுல்லாஹ் முன்னாடி ஆயிட்டாங்க, ஒத்துக்கா இறையச்சத்தை தா யா அல்லாஹ், வல் அஃபாஃப வல் கினா, யாருக்கிட்ட கையேந்தி நிக்க கூடாது யா அல்லாஹ். இது ஆகப்பெரிய கண்ணியம் சகோதரர்களே. உலகத்துல
ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் போய் தலையை சொஞ்சிக்கிட்டு 5 10 தாண்டு கேட்கறது போல ஒரு கேவலம் அவன் எதுவுமே இல்லை. அவன் என்ன தொழுதாலும் சரி, நோம்பு முடிச்சாலும் சரி, கண்ணியமானவனா வாழணும். இன்னொன்ற கையேண்டாதவனாக, இன்னொன்ற தலை சொறியாதவனாக வாழணும். நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தலை சொறியாங்க தெரியுமா? கோடிக்கணக்கில் காசு இருக்கும், வீட்டுல வாகனம் இருக்கும், 10,000 ரூபாய் காசு பேங்குக்கு போட வழி இல்லாதால அன்னைக்கு போய் நின்று மேனேஜர்கிட்ட கஞ்சிக்கு நிற்பான். கொஞ்சம் அந்த செக்கை கொஞ்சம் நிப்பாட்டி நாளைக்கு போட பாருங்கன்னு கேட்பான். நினைச்சா 1000 சாமானை வித்து போட்டு அந்த காசை போடலாம் அவனுக்கு. கேவலா கேவலத்தை பத்தி உணர்வு இல்லாத ஒரு முஸ்லிம் ஒரு காவிரிட்ட போய் நின்றுக்கிட்டு தலை சுரஞ்சிக்கிட்டு கையேந்தி நிற்க கூடாது. அல்ல செல்வத்தை வசதியை தந்திருக்க கூடாது. காரணம் என்ன? அல்லாஹ் கிட்ட நாம யாருக்கிட்டே நான் கையேந்தப்படையாதான், பிறர்கிட்ட எந்த சேவையும் எனக்கு வச்சிடாது, உனக்கிட்ட தான் நான் கேட்கணும் என்ற அளவுக்கு நாம துவா செய்யணும். பேணுதலை தாயா அல்ல. காசு பணம் வந்துருச்சா, காசு பணம் வந்தா மனுஷன் நல்லா அடிக்கணும், பேணுதல் உள்ள மனுஷனை மாறணும், தலைகீழா இந்த ஆடக்கூடாது. அவன் செயல்பாடுகள், அவன் நடைமுறைகள் அவனுக்கு பண்புள்ளவனா காட்டணும். 4 மனுஷன் அவனை கண்டா அன்பாக இரக்கத்தோடு வந்த சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். சும்மா சம்பிரதாயத்துக்கு சலமனை ரெண்டு போற அளவுக்கு இல்லாம, அவனை கண்டா பின்னால திட்டாம அப்படி இல்லாத வாழணும்னா பேணுதலோடு வாழணும். பேணுதல் ஒரு மனுஷனுக்கு. பேணுதலுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு விளக்கம் சொல்றாங்க. மக்கள் விரும்புற விஷயம் பேணுதலுக்கு. ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, அதை நான் செஞ்சா அல்லாஹ்வும் விரும்பணும் மக்களும் விரும்பணும், ரெண்டு சொல்லித்தாங்க. யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையை சொன்னாங்க, நீ அல்லாஹ் கிட்ட மட்டும் கேள், அல்லாஹ் உன்னை விரும்புவான். மனுஷன் எதையும் நீ கேட்காத, மக்கள் உன்னை விரும்புவாங்க சொல்றாங்க. ஏன்னா மனுஷன் கேட்கத்தான் மனுஷன் ஓடுவான். நான் பாக்குறேன் 1க்கு 2 தடவை கண்ட உடனே வாரான், என்னமோ கேட்க வாரான் போல வேற பக்கத்தால ஓடிடுவான். அப்படிதான் இன்னைக்கு நாம பண்பட்டுறோம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கிட்ட மனுஷன் கேட்காம இருக்கிறதுக்கு, பிறர்கிட்ட கேட்காம இருக்கிறதுக்கு நாம் அல்லாஹ் கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் வளர்றதுக்கான நிறைய குறிப்புகள் பேச முடியாது. இறையச்சம் வளர்றதுக்கான சில காரியங்கள் இருக்கு, அதை நாம செய்யணும் அதிகமா. அதுல ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் பயப்படுற விஷயம் வளர்றதுக்கு மரணத்தை பத்தி, மௌத்தை பத்தி நாம அதிகமா நினைப்போம். நாம மௌத்தாரத்தை நினைச்சாத்தானே நாம பயம் பாறதுக்கு. மௌத்திய மையத்து விட்ட நானும் போய் நேற்று மையத்துல சிரிச்சு கேட்டு தான் நின்றேன். அப்ப இறையச்சம் பாரதாக இருந்தா மௌத்தை பற்றி அதிகமா சிந்திக்கணும், அதை நாம வளர்த்து கொள்ளணும். அடுத்தது மையத்து குளிப்பாட்டுற விஷயங்களை நாம போய் ஈடுபடணும். ஜனாசாவை குளிப்பாட்டுறது நமக்கு நினைப்பு, இப்படித்தாங்க நம்மளை நாளை கழுவானுங்கள் நம்மளை போட்டு நமக்கு நினைப்பு வரும். அதே போல சொல்றே ஜனாசாக்களை பின்தொடர்களை இறையச்சத்தை வளர்க்கும். கபறுகளை போய் தரிசிக்கிறது நம்மளோட இறையச்சத்தை வளர்க்கும். அதுக்கு அவுளியான கபருக்கு மட்டும் போறல்ல, எல்லா கபருக்கும் நாம பாக்குறோம். கபரை சியாரத்து செய்ய விட்டா எங்க போறான்னு தெரியுமா? ஒன்று சொந்த உம்மா வாப்பா கபர் அடியில் அடக்கப்பட்டிருக்கு, அங்க போக மாட்டானு. யாரோ ஒரு அவுளியாவாமன் கூட அங்க அவுளியா கிடக்குதோ இல்லை ஆட்டுக்குட்டி கிடக்கோ, யாருக்கு தெரியும் அந்த பொட்டிக்குள்ள. அப்ப நம்மளோட நிலப்பாடு எப்படி இருந்தா இப்படி நாம வளர்ந்துட்டோம். அதால இறையச்சத்தை உண்டா கபர் அடிக்கு போனா, நம்மளோட அம்மா வாப்பாட கபர் அடிக்கு போனா இறையச்சம் வரும். அவுளியாக்கான கபர் அடிக்கு போனா இறையச்சம் வருமா? நாங்க கிடையாது. அங்க பொம்பளை வருவாள், அங்க பாட்டு போடுவாங்க, நாவரியம் மணி பாட்டு போடுவார்கள், வெண்ணெல்லாம் செய்வாங்க, சந்திர ஊதிபத்தி பத்த வைப்பானுங்கள், பெரிய கூத்தெல்லாம் நடக்கும். அங்க இறையச்சம் வருமா? நாங்க கேட்கிறோம் போனா. அப்ப அந்த அளவுக்கு போகப்படாது, நாம போகணும் பொதுவான மையவாடிக்கு. அதே போல அவங்களே மரண தருவாயில் இருக்கிறாங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட சுகம் விசாரிக்கணும். சக்கராத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு காக்க நமக்கு ஞாபகம் வருவோம், நாளைக்கு நாம இப்படித்தான் கிடப்போம். அப்ப இறையச்சம் வரும். பாரதத்துக்குரிய இது அதிகமாக இரவு தொழுகையில ஈடுபடணும். அதே போல நன்றிரவையில தனிமையில இருந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அதே போல நின்று அதிகமாக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதிகமாக நம்மளோட பாவங்களை நினைச்சு நாம அழக்கூடிய மக்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்மளோட இறையச்சத்தை வளர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இதுல இந்த இரவு தொழுகை சம்பந்தமானதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சுருக்கமா சகோதரர்களே. இந்த இரவு தொழுகை கொஞ்சம் விளக்கமா பேசணும், நேரம் காணாது. இப்ப இரவு தொழுகைன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்புல நாம தொழுறோம் இல்லையா? இந்த ரமலான் தராவி என்ற பேர்ல இல்லாட்டியும் அது ரமலான் தொழுகை. இது 11 ரக்காத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதிருக்கிறாங்கன்னு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கேட்கப்படுகிறது, ரமலான் ஆகட்டும் ரமலான் அல்லாத மாதமாக ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அபூ ஸலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் கேட்கிறாரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மாகான யஸீது வல ரமலான் வலா ஃபி கைரிஹி இல்லா 13 ரகா. ரமலான் ஆகட்டும் ரமலான் அல்லாத மாதமாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 ரகாத்துக்கு மேல தொழ மாட்டாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப 11 ரகாத்து நாம தொழுகிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 23 தொழுவிச்சாங்களாம்னு ஒரு பொய்யான செய்தியை வச்சுட்டு வேற பள்ளிவாசல் 23 ரகாத்து தொழப்படுகிறது. இப்ப பிரச்சனை அது இல்லை.
இப்ப விதத்துகள் எப்படி எப்படிலாம் உருவாகுது பாருங்க. இந்த இப்ப 10 பிந்தின 10 நன்மையை பெற்றுக் கொள்றதுக்காக வேண்டி இறத்திக்காக இருக்க வேண்டியவங்க இரவு தொழுகிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, சிலாக்கள் இந்த 23 தொழுகையில கலந்துக்காம இந்த 11 ரக்காத்து கியாமுல் லைல் என்ற பேர்ல தொழுக விட ஆரம்பிச்சிருக்காங்க. 11 ரக்காத்து நம்மள பள்ளியில கியாமுல் லைலும் அதுதான், ரமலான் தராவியும் அதுதான். ஏனென்றா இந்த வார்த்தையில உள்ள குழப்பத்துல மக்கள் தப்பா விளங்குறாங்க. இந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்ன ஹதீஸ், இந்த பாபு ரமலான் என்று புகாரி இமாம் தலைப்பு போட்டாருன்னா கிதாபுல, அதுல பிரிஞ்சு தலைப்பு போடுவார். தலைப்பு எப்படி போடுவார், நிஸ்ஃபுல் லைல் இரவில் நடுப்பகுதியில் நின்று வணங்குதல், கியாமுல் லைல் இரவில நின்று வணங்குதல், கியாமு ரமலான் மாசத்தில் நின்று வணங்குதல். அதை இப்படி பல பேர்த்துகள் பாபு சலாத்து தராவிஹி தொழுகை என்று தலைப்பை அவர் போட்டு எல்லா தலைப்புக்குள்ள இந்த ஹதீஸை தான் கொண்டு வருவார். எந்த ஹதீஸ், 11 ரக்காத் தான் கொண்டு வருவார். இப்ப லேட்டஸ்ட் எப்படி வந்து தெரியுமா, 23 ரக்காத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறோம்னு சொல்லிட்டு வருவாங்க காமிஞ்சாச்சு. திருப்பி மறாக 2 மணிக்கு வந்து இந்த 11 ரக்காத்து திருப்பி தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச பிரகாரம் தொழுகிறாங்க. அதுதான் கபூலாகும். அல்லாஹ் கிட்ட நேரத்தோடு தொழுகிறது கபூலாக. ஏன், நபி வழிக்கு மாத்தமா அத்தனையும் செய்யறாங்க. இதுல முன்னுக்கு நபி வழிக்கு மாத்தமா அத்தனையும் செய்யறாங்க, பின்னால சரியா நபி வழி பிரகாரம் செய்யறாங்க. முன்னுக்கு செலவாத்து அது இதெல்லாம் போட்டு அஜார் அடிச்சு 23 ரக்காத் தொழுது கடற்கடன்னு அனுப்பியாச்சு ஆகுற. அதுக்கு பிறகு அல்லாஹ் பயப்படுறியா வந்து சொல்லுறியா என்ன 11 ரக்காத் தொழுறதுக்கு குர்ஆன் ஆயத்து ஓதி விடை ஒரு செலவாத்து வந்து இல்லாம ஒழுங்கா செய்யறாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதுதான் அல்லாஹ் கிட்ட கூலி கிடைக்கும். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் டோட்டலாக ரசூலுல்லாஹ்வுடைய ரமலான் கால தொழுகையும் ரமலான் மாதவல்லாத கால தொழுகை எடுத்துக்கிட்டா ஆக கூடனா குறைஞ்சது 11, ஆக கூடனா 13. இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் தொழுது கிடையாது. இப்ப 23 + 11 கணக்கு பாருங்க, 44 நம்ம வெளியாகும். 23 + 11 44 ரக்காத் ஆக்கி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரையறுத்த ஒவ்வொரு வணக்கத்தையும் கொஞ்சமா கூட்டி இப்படி 44 ரக்காத் ஆக்கிட்டு இப்ப தொழுகை நடந்துகிட்டு இருக்குது. இப்ப சந்தேகமா இருக்கு, இந்த 11 அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையான்னு. ஏண்டா நீங்க எல்லாம் கூட்டி அதனால இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட முதலாவது நான் கேட்டுக்கிறேன் தெரியுமா, 11 ரக்காத் இங்க வந்து சொல்லுங்க போட்டு கியாமுல் லைல் தொழுகிறாங்கன்னு போட்டு வேற பள்ளியில ராவை தொழுகிறாங்க. அந்த தொழுகை அல்லாஹ் அவங்க ஏத்துக்க மாட்டான். ஏதாவது ரசூலுல்லாஹ் தொழுகை ஒரு தொழுகை தான் 11 அது 13, அதுக்கு மேல தொலை கிடையாது பின்னுடைய 10க்கு. அதனால தெளிவா வளைகளோடும் இந்த இந்த ரக்காத்து குழப்பம் வர காரணம் இமாம் புகாரி அவங்க தலைப்பு போட்டு விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் சரியா போட்டிருக்காங்க. இவங்க இடம் முறை விளங்குறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, நான் கேட்கிறேன். அவங்க சரியா தலைப்பு போட்டு சரியா போட்டிருக்காங்க, அதை தப்பு விளங்குறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களால குத்த முடிய மாட்டாங்க. இவன் தானே என்ன ஹதீஸ பாரு, அங்க உள்ள தலைப்பை பார்க்காத ஹதீஸ பாரு, ஹதீஸை பார்த்தா ஹதீஸ் என்ன சொல்லுது 11 ரக்காத் சொல்லு, அவ்வளவுதான். அதை பின்பற்றிட்டு போ. இதுதான் ரமலான்ல கியாமுல் லைல பிந்தி நின்று சொல்றதுக்கு ஆக கேட்ட உச்சகட்ட ரக்காத்துகள் தவிர 23 + 11 44 தொழவே கூடாது. அல்லாஹ் தஆலா அதுக்கு நன்மையை தர மாட்டான். அப்படி தொழுதா அது இறைச்சம் வராது, அல்லாஹ் கோவப்படுவான். நம்ம நான் ஒரு ஆளை அனுப்பி ஒரு தூதரை அனுப்பி நம்பரை எல்லாம் வரையறுத்து ஒழுங்கா மெட்டடைன் சொல்லி தந்து கேட்டாங்கன்னா ஒன்றை சொல்லி நீ நான் சொல்லுறேன் நான் கேட்பானா இல்லையா மறுமையில். இப்போ தொழுகை இருக்கிறது, தொழுகன்றது நம்மளை இஷ்டப்படாமல் தொழுதலாமா, ஒரு தூதர் நல்லா அனுப்பி தெரிஞ்சுக்கிறான். இப்ப சஜதாவுல என்ன 5 6 7 உறுப்புகள் படணும், நெத்தி படணும், 2 கை படணும், முழங்கால் படணும், கால் படணும். இது நாம சஜதா செய்யறதுக்கு அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த மெத்தட். இது என்ன இது மட்டும் படுற என்ன ஒரு குப்புறப்படுக்கலாமா, நான் வகுத்த வச்சு இது நான் நிறைய செய்ய போறோம், கூட செய்ய போறோம், பௌத்தையும் சேர்த்து அமர்த்த போறோம் படுக்கலுமா படுத்தவங்க ஒத்துக்குவானா. இது மாதிரி தான் நடக்குது. இப்ப இவங்க நன்மையை செய்ய போறோம், கூட செய்ய போறோம் போட்டு அல்லாஹ்வை விவரம் கட்டவனா ஆக்குறாங்க, நபிய சொல்லி தந்து போகாம விட்டவனா ஆக்குறாங்க. அதாவது ரொம்ப டேஞ்சரான விஷயம். மார்க்கத்துல இருக்கிறது செய்யுங்க, இல்லாட்டி விட்டு சும்மா இருக்கு. ஆனா கூட்டுற வேலைக்கு போவாருங்க, கூட்டுறீங்க கட்டாயம் அல்லாஹ் நீங்க தண்டத்துக்குரிய மக்களாக மாறுவீங்க என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்.